கட்டாயமாக அந்த கரையோரங்களில் நிற்கக்கூடிய சகோதரர்கள் சஃப்புகளை கவனித்து கோணல் இல்லாமல் நேர்த்தியாக நின்று கொள்ளுங்கள். சஃப்புகளிலே நேர்த்தியாக நிற்பது தொழுகை பூரணமாவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே சஃப்புகளை கவனித்து நேராக நின்று கொள்ளுங்கள். அங்கே சஃப்புகளிலே வளைவு உண்டாகின்றது. சகோதரர்கள் இந்த சஃபை கயிறு அடிக்கப்பட்டதை கவனித்து நேராக ஆக்கிக் கொள்ளுங்கள். முன் சஃபு வளைந்து சென்று கொண்டிருக்கின்றது. அதே போன்று ஆண்கள் யுத்த விளையாட்டுகளிலே அம்பு எறிந்து ஈட்டி எறிந்து அதே போன்று யுத்த சண்டைகளிலே ஈடுபடக்கூடிய அந்த விளையாட்டுகளிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்க வேண்டும். எனவே இஸ்லாமிய மார்க்கம் இப்படியான நாட்களிலே சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி இஸ்லாம் அனுமதித்த முறையிலே தங்களுடைய விளையாட்டுகளை ஆக்கிக் கொள்வது நபியுடைய வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக நாம் நோட்டிருக்கக்கூடிய நோன்பு, அதே போன்று நாம் இரா காலங்களிலே நின்று வணங்கிய அந்த அமல்களை எல்லாம் நாம் பாழாக்க கூடாதவர்களாக இருந்து கொள்ள வேண்டும். பெருநாள் தினம் என்பது சந்தோஷமான ஒரு தினம் என்பதற்காக வேண்டி கண்டபடி தங்களுடைய அந்த செயற்பாடுகளை நாம் ஒருபோதுமே ஆக்கிக் கொள்ளக்கூடாது. கஷ்டப்பட்டு நோட்ட நோன்பு, கஷ்டப்பட்டு வணங்கிய அந்த வணக்கங்கள், கஷ்டப்பட்டு கொடுத்த அந்த தர்மங்களை எல்லாம் நாம் ஒருபோதுமே பாடுபடுத்தக் கூடாது. அல்லாஹு தஆலா நாம் செய்ய அந்த நல்லமல்களுக்குரிய கூலியை அல்லாஹு தஆலா வழங்கக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துல் கஹ்ஃபினுடைய 30வது அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற போது இன்னல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி இன்னா லா நுதீஉ அஜ்ர மன் அஹ்ஸன அமலா, யார் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்கின்றாரோ அவர்களுடைய அந்த நல்லமல்களை நாங்கள் ஒருபோதுமே வீணாக்கி விட மாட்டோம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். நோன்பு காலங்களிலே நல்லமல்களிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தோம். அறிவேளை தொழுகைகளே பள்ளிகளிலே நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தோம். பள்ளி வாயில்கள் எல்லாம் சிறப்பாக மக்களால் நிரம்பி வழிந்தது. இதே மாதிரி ஏனைய நாட்களிலும் நம்முடைய செயற்பாடுகள் இருந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நோன்பு நோட்டம் என்ற காரணத்துக்காக நாம் பாவச் செயல்களிலே இருந்து தவிர்த்து வாழ்ந்தோம். ஒரு மாத காலம் இந்த ரமலான் மாதம் நமக்கு சிறந்த ஒரு பயிற்சியை தந்தது. இந்த பயிற்சி ஏனைய 11 மாதங்களிலும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நாள்களை நாம் தீய காரியங்களை பேசுவதை விட்டு பாதுகாத்தோம். நம்முடைய உள்ளங்களை தீய சிந்தனைகளில் இருந்து பாதுகாத்தோம். நம்முடைய கால்களை தீய விடயங்களை கேட்பதில் இருந்து பாதுகாத்தோம். நம்முடைய கால்களை கரங்களை தீய விடயங்களிலே பாதிப்பதில் இருந்து நாம் பாதுகாத்தோம். இதே போன்று ஏனைய காலங்களிலேயும் நம்முடைய செயற்பாடுகளை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாம் செய்கிற அமல்களை ஒருபோதுமே பால்படுத்திவிடக் கூடாது. அதே போன்று நாம் செய்கின்ற அந்த நல்ல மல்கள் நம்முடைய தொழுகைகள் எல்லாம் தொடர்ந்து தொழக்கூடியவர்களாக இருந்து கொள்ள வேண்டும். ரமலான் மாதம் முடிந்தவுடனே நம்முடைய அந்த அமல்கள் எல்லாம் ஒருபோதுமே முடிவடைந்து விடக்கூடாது. அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான்.